பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நம்ம ஒருத்தர் ஓவர்டேக் இருக்கிறது லெஃப்ட்டில் ஏற்கனவே டிராஃபிக் பிடிச்சி ரோடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு லெஃப்ட் டேக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆட்டோக்காரர் உள்ளே ஏறாருனுங்க. டிராஃபிக் தாங்க எக்கச்சக்கமாகுதுங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்ங்க. வழி ஓட்டவே முடியுது இல்லைங்க. இதுக்கு ரீசனே என்னன்னு கேட்டிங்கன்னா சைடில் நிற்கிற வண்டிக்கு தாங்க. நீங்கள் ஒரு கார் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்த்துருக்கலாம், ஒரு ஆட்டோ பார்த்துருக்கலாம். இவர் இண்டிகேட்டர் போட்டு போகவும் மாட்டேங்கிறாரு. நான் எடுங்கண்ணா. டாய் மாதிரி காரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்க, ரோட லெஃப்ட் சைடு வண்டி பாருங்க இப்படி ஜம்மு. இந்த சைடு பிரச்சனை இல்லைங்க. இந்த சைடு கூட பிரச்சனை இல்லைன்னா தப்பு தான். பட் ஸ்டில் இந்த சைடு வந்து ப்ராப்ளம் இல்லை. கேபிள் ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க தொங்கிட்டு இருக்குங்க எல்லாமே கீழே. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாங்க. டெய்லி நைட்டு ஒரு பீக் ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த 6:30 7:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு ஃபுல்லாக வண்டி போட்டுருப்பாங்க. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிருக்குங்க அந்த அளவுக்குங்க. அப்புறம் கேமரா இப்போ எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது மட்டும் பாருங்க. நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து சிட்டி ரோடு, அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கோவையில் இருக்கக்கூடிய ரோடோட கண்டிஷனுங்க. நான் சொல்றது மெயின் ரோடுங்க. சப் ரோடோ இல்லை உங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வைப்ரேஷன் மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நார்மலாக இருக்கிற மெயின் ரோட்டில் வைப்ரேஷன் பாருங்க எப்படி இருக்குதுங்க. டயரு சஸ்பென்ஷன்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியலீங்க. பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்மூத்தாக நானே ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன். என்ன ஸ்மூத்தாக ஒரு நாள் நினச்சி பாருங்க. 2 வீலர்லாம் இந்த வழியில் வரணுங்கிறதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க. முதுகெல்லாம் பழுத்துருதுங்க. இந்த ஒரு ரோடை சரியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குதுங்க. சாரி, வீடியோ கிளாரிட்டி இருக்காதுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குங்க கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு தான் இருக்குங்க. எப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு கொடுக்குறீங்க அங்கீகாரம், ஆனால் ஒரு வேலையும் அப்படி தெரியலையே பார்த்தா. இந்த கேபிள் தாங்க ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸுங்க எங்கே பார்த்தாலும் ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு கேபிள். இப்படி லீகலாக பர்மிட்டுங்களா இந்தியாவுக்குள்ள அப்படி போகலாமா எனக்கு தெரியல. மேபி நான் தெரியாமல் கூட பேசிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கா? யாராவது தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. பேசுறதை நிப்பாட்டிக்கிறேன். இல்லை இப்படி இருக்கலாம், இது வந்து பர்மிட்டிங் பாருங்க எந்த அளவுக்கு தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்க ரோட்லேயே கீழே எவ்வளோ தூரம் தொங்கிங்க பாருங்க. காற்று கீத்து காடி 2 வீலர் போகிறவங்க கழுத்தில் இடத்துல இல்லை ஹெல்மெட்டில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகுதுங்க. எத்தனை கேபிள்ஸு. அந்த கேபிள்ஸ் எல்லாம் ஓகேங்களா? ஏதோ இங்கே பானை வர்றான கேபிள் இல்லை. பட் அங்கேயும் மேலே கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா குறுக்கு நெடுக்கும் ஓடிட்டே தான் இருக்குங்க. கண்டுகள்னு யாராவது தலைமையில விழுந்தா அவங்களுக்கு என்னங்க சொல்லி வாய் மூலம் அதே மாதிரி குறுக்கள் வச்சுன்னா அத்தனை கேபிள் ஓடுதுங்க. ஸோ கேபிள் மயமாயிடுச்சுங்க. ஃபுல்லாக கேபிளுங்க. அலர்ஜியாக இருக்குங்க. ஒரு டைம்லாம் பார்க்கையிலேயே அலர்ஜியாக இருக்குதுங்க. எங்கே மேலே விழுந்துருமோ சிக்கிருமோ, ரொம்ப வீலில் டயர்லேயும் சிக்கி உள்ள அப்படியே கரகரான்னு சுற்றிடுமோங்கிற பயங்க. ஸோ என்ன வழி என்ன இதுன்னு தெரியலைங்க. ஸோ இதான் நம்மளோட சிட்டி, பார்த்துக்கோங்க.